தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல ஜி சங்கர் இயக்கத்துல ஸ்ரீகாந்த், சந்தியா லூர்தே இவங்க நடிப்புல வெளிவந்த தினசரி படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் ஸ்ரீகாந்த் ஒரு IT துறையில போதுமான அளவுக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஆசைப்படுறாரு. அப்போ தன்னை விட அதிகமா சம்பளம் வாங்குற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. இன்னொரு பக்கம் படத்தினுடைய நாயகி சந்தியா லூர்தே ஒரு நல்ல வேலையில அதிக சம்பளத்துடன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க திருமணத்துக்கு பிறகு வேலையை விட்டுட்டு தன்னுடைய கணவனையும் குழந்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. எதிர்மறை சிந்தனை கொண்ட இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் இவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதற்கு பிறகு குடும்பத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வருது, அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து வெளிவந்தாங்களா அப்படிங்கிறத ஒரு நல்ல கருத்து கொண்ட ஒரு கமர்ஷியல் படமா வெளிவந்திருக்க திரைப்படம் தான் இந்த தினசரி. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் ஸ்ரீகாந்த் ஒரு நல்ல சம்பளம் வாங்குற ஒரு IT துறையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையில ஒரு பேராசை குடும்பஸ்தான் நினைச்சிருப்பாரு. இவர் நடக்கிற விஷயங்கள் நடக்காதப்போ இவர் மனம் வருந்தி அழுகிற அந்த காட்சிகள்ல ரொம்ப அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. அதே போல ஏமாற்றம், எதிர்பார்ப்பு, மனமாற்றம் இப்படி அனைத்து விதமான உணர்வுகளையும் ரொம்ப அளவா கையாண்டு தன்னுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்திருப்பாரு. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல படத்தினுடைய நாயகி சந்தியா லூர்தே இவங்க ஒரு அமெரிக்க வாழ் பெண்ணா இந்த கதாபாத்திரத்துக்கான கச்சிதமா பிறந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அழகு அளவு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் தன்னம்பிக்கையினுடைய அளவு அதிகமா இருக்கும் போலது அதை தன்னுடைய நடிப்பால வெளிப்படுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய இசைநாடி இளையராஜா எல்லா பாடல்களையும் கேட்கிற மாதிரி ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. பின்னணி இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. எல்லா பாடல்களும் புரியுற மாதிரி இருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு இந்த படத்தினுடைய தரத்தை உயர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பாடல் காட்சிகள்ல ஸ்ரீகாந்த் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய ஜி சங்கர், அதாவது இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழியை இப்போது இருக்கிற தலைமுறைக்கு முன்னேற்றம் அப்படிங்கிற பெயர்ல பணத்துக்கு பின்னாடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிடறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை ஒரு படமா கொடுத்திருக்காரு. தன்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதே போல இந்த படத்துல காதல், பாடல், காமெடி அப்படிங்கிற மாதிரி கமர்ஷியல் படங்கள் இருக்கிற அனைத்து விஷயங்களும் இருந்தாலும் அதில் காட்சி மொழியில சொல்லாம வெறும் வசனங்களாவே சொல்றது நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சலிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ஆனா ஒரு நல்ல கருத்தை ஒரு நல்ல படமா குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு படமா கொடுத்திருக்காரு. குறிப்பா இப்போது இருக்கிற தலைமுறையினருக்கு வாழ்க்கையினுடைய புரிதலையும் குடும்பத்தினுடைய உன்னதத்தின் உறவுகளையும் ரொம்ப அழகா புரிய வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.